வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மகா மேக்ஸ் கோச். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 1.2 கேள்வி எண் 2. வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம். கொஷின் A = 1, 2, 3, 4, எக்ஸெட்ரா 45 மற்றும் R என்ற உறவு Aயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம் என வரையறுக்கப்பட்டால் Rஐ A கிராஸ் Aயின் உட்கணமாக எழுதுக. மேலும் Rக்கான சார்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க. ஆன்சரில் எப்பவும் போல் கொஷினில் கொடுத்துருக்க வேல்யூ தான் முதல்ல எழுத போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ மட்டும் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ A = 1, 2, 3, 4, எக்ஸெட்ரா 45 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா, R என்ற உறவு ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது R அப்படின்ற அந்த உறவை நம்ம ஏவோட எதை கனெக்ட் பண்ணி எழுதலாம் அப்படின்னா, அந்த ஏவோட கணத்தில் இருக்கு இல்லையா, அந்த நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணி வர வேல்யூவை தான் நம்ம வந்து ரிலேட் பண்ண போகிறோம். அப்போது 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, எக்ஸெட்ரா. அதே மாதிரி 45 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 2025 வருது. அப்போ R என்ற உறவு நம்ம எப்படி எழுதலாம்? R = செட் ஆஃப் 1, 1, 2, 4, 3, 9, 4, 16, 5, 25, எக்ஸெட்ரா 45, 2025. அப்போது R எப்படி வரும் அப்படின்னு எழுதிட்டோம். ஆனால் கொஷினில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? Rஐ A கிராஸ் ஏயின் உட்கணமாக எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம எழுதியிருக்க R கரெக்டு தானா? அது A கிராஸ் ஏவோட உட்கணமாக தான் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணோம்? முதல்ல A கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணுமா? அப்போ A கிராஸ் ஏ = ஏவோட கணம் கிராஸ் ஏவோட கணம். அப்போ ஏவோட கணம் என்ன வருது? 1, 2, 3, 4, 5, எக்ஸெட்ரா 45 கிராஸ் 1, 2, 3, 4, 5, எக்ஸெட்ரா 45 அப்படின்னு சொல்லி வருது. இதை கிராஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா 1, 1, 1, 2, எக்ஸெட்ரா 1, 45 எழுதலாம். அதே மாதிரி 2, 1, 2, 2, எக்ஸெட்ரா 2, 45, 3, 1, 3, 2, எக்ஸெட்ரா 3, 45ன்னு எழுதலாம். அதே மாதிரி லாஸ்ட் 45ல் முடியும் இல்லையா? அப்போ 45, 1, 45, 2 ஃபைனல் எப்படி வரும் அப்படின்னா 45, 45 அப்படின்னு முடியும். அப்போ இந்த மாதிரி எழுதலாம். A கிராஸ் ஏ வந்து எழுதிட்டோம். அப்போ இது வந்து 45 உறுப்பு அப்படின்னா ரொம்ப பெருசாக போகுது. இதோட உட்கணமாக எழுதணும் அப்படின்னா நம்ம இதில் வந்து ஏதாவது ஒரு 5 வேல்யூ எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ மொதல் 5 வேல்யூ எடுத்துக்கிறோம். மொதல் 5 வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஆரோட கணத்தை எப்படி எழுதலாம்? R = 1, 1 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1, 2, 2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4, 3, 3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 9, 4, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. அதே மாதிரி 5, 5 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 25. அப்போ R = என்ன எழுதலாம்? 1, 1, 2, 4, 3, 9, 4, 16, 5, 25 அப்படின்னு சொல்லி எழுதலாம். அதுக்கப்புறம் கொஷினில் வேறு என்ன கேட்டிருக்காங்க? சார்பகமும் வீச்சகமும் கேட்டிருக்காங்க. அப்போது R என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். R = 1, 1, 2, 4, 3, 9, 4, 16, 5, 25. அப்போ சார்பகம் வீச்சகம் அப்படின்னு சொன்னால் சார்பகம் அப்படிங்கிறது அதில் இருக்கிற மொதல் நம்பர்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. வீச்சகம்ங்கிறது அதோட ஒய் வேல்யூ. அப்போது சார்பகம் என்ன வரும்? 1, 2, 3, 4, 5. வீச்சகம்ங்கிறது வந்து 1, 4, 9, 16, 25. இதுதான் வந்து வீச்சகம். அப்போது நம்ம அவங்க கேட்ட எல்லா கொஷினுக்குமே நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சென்டரில் 10th மேக்ஸ் டியூஷன் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட மகா மேக்ஸ் கோச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.